சார்பாக அன்னதானம் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இன்னைக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் ஒரு 50 நபர்களுக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் சொல்றோம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நம சிவாய நமக. இன்னைக்கு 20/1/2026 இன்றைய தினம் 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பானு அம்மா அவங்க குடும்பத்தினர், திரு லோகநாதன் ஐயா, திரு சுப்பிரமணியன் ஐயா, திருமதி லக்ஷ்மி அம்மா, இவங்களுடைய ஆத்மாக்களுக்காக, இவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்தனை செஞ்சு இன்னைக்கு அன்னதானம் 50 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. திரு லோகநாதன் ஐயா, திரு சுப்பிரமணியன் ஐயா, திருமதி லக்ஷ்மி அம்மா, இவங்களுக்காக பிரார்த்தனைக்காக இன்னைக்கு இவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக அன்னதானம். இவங்களுடைய ஆத்மாக்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல சரணாகதி அடையும், மோட்சம் அடையும். இவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டி அன்னதானம் 50 நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. திரு லோகநாதன், திரு சுப்பிரமணியன், திருமதி லக்ஷ்மி அம்மா, இவங்க சார்பாக இவங்களுடைய ஆத்மாக்களுக்காக இவங்களுடைய பிரார்த்தனைக்காக கொடுத்திருக்காங்க. அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறணும், இவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலை உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். சாப்பாடு யாரும் வீண் பண்ணாதீங்க, வீண் பண்ணாம சாப்பிடுங்க. போயிட்டு வாங்கண்ணா, பொரியல் வாங்க இல்லையா, பயணிருப்போம். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாது சன்னியாசிகள், சிவனடியார்கள், சிவபக்தர்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், ஏழைகள், எளியவர்கள்னு எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், அந்த ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்கணும். ஓம் நம சிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. போயிட்டு வாங்கண்ணா. அப்படியா? ஏன் வாங்கின்னு போவ எப்பவுமே? சரி, வர எத்தனை வரையா? இப்போ எத்தனை போ. நமச்சிவாயா, நமச்சிவாய, நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். என்ன தாத்தா, ஒரு வேலை சாப்பிட்டா 2 வேலை கம்மி பண்ணி பட்டி என்ன பண்ணுறது? ஜாலியாக இருங்க, போங்க, ஹாப்பியாக இருங்க. நமச்சிவாய ஐயா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க ஐயா. நமசிவாயம். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம்.
போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. என்ன குருஜி என்ன போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க உள்ளே போயிடுங்க. உள்ளே உட்கார வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க. அப்படி போயிடுங்கம்மா. அத்தா இது ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. கரை இல்லாத வேஷ்டி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கரை இல்லாத வேஷ்டி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். என்ன குருஜி எப்படிங்கிற? நல்லா இருக்கிறியா? என்ன மறுபடியும் சாமியாரா வந்துட்டுக்கிற? நம்ம நிலைமை அப்படியே. எப்போ வந்த இங்க? ஒரு வாரம். என்னத்துக்கு மறுபடியும் வந்தா? ஏமாத்தல் தான். உனக்கு தான் தந்தா போ. நான் தான் சொன்னேன். என்ன ஏமாத்தல? எல்லாம் எழுதிக்கினாங்களா? எல்லாமே எழுதி வாங்கினாங்களா? ஆதார் கார்டுலாம் வாங்கி எழுதி வாங்கினாங்களா? என்ன கொடுத்தாங்க உனக்கு? 3 நாமம் தான் போட்டாங்க. நீ தான் பொண்டாட்டி வந்து கூப்பிடுது, பொண்ணு வந்து கூப்பிடுதுன்னு போனேன். பசங்க இப்போ நீ கூட பேரமா இருக்கு போவோம். அது இல்லை போயிட்டே எல்லாரும் நல்லா ஒரு வருஷமா நல்லா தான் வச்சுருந்தாங்க. நேரத்தை முடிச்சுக்கினாங்க. எல்லாம் முந்தி கையெழுத்து போட்டேன். என்ன சொன்ன? அவங்களே போன்றாங்களா? அவங்க ஒரே பிச்சை எடுக்கிறதையா பிச்சை எடுக்கிறது தான் போனோம். சரி வர இரு. நான் இந்த பந்தி முடிச்சுட்டு வரேன். ஒரு 5 நிமிஷம் வரேன். என்ன ஒரு 5 நிமிஷம். நல்ல வாக்கு பழிச்சிடுச்சு. என் நல்ல வாக்கா? எழுதி வாங்கின்னு அமுச்சு விட்டாங்களாம். நம்ம ஒன்று அனுப்பிட்டாங்க. அவங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை வந்து தேடும் போதே நம்ம உஷாராக இருக்கணும். நான் வந்திருந்தா நான் போயிருக்க மாட்டேன். தம்தெல்லாம் இட்டுன்னு வந்துட்டாங்க. பழைய பாசம் எங்கேயோ ஓரமா இருந்த பாசம் வெளியில வந்துச்சு. தாத்தான்னு காலை பிடிச்சிச்சிங்களா? பொண்ணுங்க பக்கம் அழுதா. சரி என்ன நடந்துச்சு? என்ன கிடையாது. அழுதான் செஞ்சேன். என்ன போனேன்? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? இல்லை வாங்கி எழுதி வாங்கிக்கின்னு நீ போடப்பா. முன்ன மாதிரி பெட்டி எடுக்கணும் தானே. நீ பெட்டி எடுத்துன்னு போட. போய் 1 வருஷம் ஆகுதா? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் நல்லா இருந்தியா? ஆமாம். அது வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு என்னமே நான் செய்யாதுந்தேன். ஆதார் கார்டு வாங்கினியா? ஆதார் கார்டு வாங்கினேன், ஓட்டு கார்டு வாங்கினேன், எல்லா கார்டு வாங்கி தானே அதை செஞ்சேன் நான். சரி செஞ்சேன். கையெழுத்து போட்டு குத்தியா? எவ்வளோ மதிப்பு இப்போ? 2 கோடி. 2 கோடி ரூபாய். ஆமாம். என்ன வாங்கினு வந்த கட்சியா நீ? அதுதான் 100 ரூபா கூட பஸ் பேர் இல்லாத தான் அனுப்பினாங்க. நான் இருக்கிற உண்மை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ காசு கூட வாங்கிட்டு வர தேவையில்ல. நீனா சொல்லுங்க. ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கலாம்ல. அதான் 4 மாதம் படுத்துன்னு இருந்தேன். நாங்கள் என்ன படுத்துன்னு இருந்தா? அடுக்க மாதிரில உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. நான் என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறது? அவன் முடியாதான்ட்டான். செத்துட்டு விடான்ட்டான். கத்தி வச்சா. உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நம்ம உங்கள் மாமனுக்கு சொன்னேன்.
இல்ல உங்ககிட்ட ஒரு காசு கொடுத்து ஆபரேஷன் பண்ணா ஒரு அளவுக்கு சிஎம்சியில் இதுவும் ஆகும்னு சொன்னாங்க, பண்ண வேண்டியதானே? கேப் மாரிங் பண்ண என் வாயில் பண்ண வண்டியாக வரும். அந்த கேப் மாரிங் பண்ணியிருந்தா நானே நல்லா தான் வந்துடும். நீ போய் எதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து சரி நான் 2 கோடி ரூபாய் இடம் எழுதி கொடுக்குறேன், எனக்கு 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, நான் எங்கன்னா தனியாக வீடு எடுத்து வாழ்ந்துக்கிறேன், என்னால் மறுபடியும் எடுத்து வாடகை முதல்லையும் போய் வீட்டுக்கு ஒரு 2 வீடு கட்டி வச்சிருந்தேன். நீ இப்படி சொல்கிறேன், நான் எங்கன்னா போய் திருவண்ணாமலை போய் வாடகை எடுத்து நான் மாட்டுன்னு பேங்க்கில் போட்டு எனக்கு அப்பப்போ சாப்பிட்டுக்கிறேன், என்னால் போய் மறுபடியும் ரோட்டெலாம் போய் உட்கார முடியாது, மழை வெயில் மறுபடியும் உட்கார முடியாது, என்னை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதானே? இல்லை காரி துப்பு ஆச்சு என்ன இன்னும் கலக்காது ஒன்று கலக்குன்னா நான் திருவண்ணாமலை விட்டு கூட எங்கன்னா ஓடிடுவேன். அவ்வளோதான் இல்லை வந்துடுறேன் நான். இன்னும் பார்க்கறதுக்கு அன்றைக்கி வந்து கேட்டு போனேங்க. யாருன்னா சொன்னாங்களா? இல்லை சொன்னாங்களா? நான் வந்து உள்ளே கேட்டு தான் போனேன். வேற ஏன்னா விட்டுக்கிட்டே தானே விட்டு வந்துக்கிறேன் எழுதி வைக்கிற மாதிரியா? உயிரை எடுக்கிறது ஒன்று விட்டு போட்டுன்னாச்சியா? என்ன அத்தா தான் சொல்றது, பொண்டாட்டி வந்து அழிவுச்சு, பொண்ணு அழிவுச்சு, நான் சொல்கிறதே கேட்குறியா? அந்த கிரிவல் ரோட்டில் அந்த இளநீர் கார் பொம்பளைக்கு நான் என்ன கேட்டீங்கன்னு உனக்கு சொல்லிச்சியா மாலா? நான் போனது ஓகே, என்ன வீட்டோட போனது ஓகே, எவ்வளோ சந்தோஷப்பட்டோம். எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்க உன்ன? நீங்கள் ஒரு கிரிவலம் ஒரு பையன் வந்தான்பா என் ஊருக்காரன். நான் அந்த கட்டை மேலே உக்காந்து ஏன்னா முடியும் ஆள் மாறி போயிருப்பியே, உன்னை குரலை வச்சு தான் என்னை கண்டுபிடிச்சோம். அங்கே உக்காந்து பேசினு இருப்பில்ல, நான் அந்த கோயிலில் வேலை செய்வேன். ஏதோ கட்சி பேசுனா அன்றைக்கி வீரன் சாப்பாடு எடுத்துனோம். குருஜி அண்ணோம் என்ன வர அண்ணன் ஆனால் அந்த குரலை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி கூட்டின்னு போய் மொட்டை அடிச்சு இப்போ அவங்க வந்து போய் 1 பேர் கூட ஒரு வாரம் இருந்தேனே, மொட்டை அடிச்சு கூட்டின்னு போய் போட்டாங்க எல்லாத்தையும் மொட்டை போட்டு இப்போ அங்கேருந்து மொட்டை போட்டு அமிச்சிட்டாங்க. வரும்போது மொட்டை போட்டு வர வேண்டியது தானே? சரி போட்டுரும்பா. உன்னெல்லாம் என்ன பண்ணுறதோ தெரியல, இருந்தா ஒன்று கொடுத்தா எப்படி அப்படியே போயிடு. 2 கோடி ரூபாய் 2 ரூபாய் எடுத்துன்னு வந்தியா? 2 ரூபாய் எடுத்துன்னு வந்தா சும்மா பேச்சுக்கு பெண்ணு அது இது நின்று இருப்பேன். நீ இதை கொடுக்குறேன்னு வரல நான். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு தான். அப்புறம் ஏன் ரேட்டு கேட்குறேன்? ஆமாம் சரி கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். சரி சரி போயிட்டு வா, போ. என்ன பண்ணுறது, வா இங்கே எங்கன்னா இரு, ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிறேன்? இங்கே இரு, மதியம் சாப்பிட்டுக்குன்னு அங்கே பார்த்தா பாத்ரூம் கரெக்டாகுதா? சரி 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 பத்திரம் போவாங்க இரு, கட்சியாக போகும்போது இட்டு விட்டா சொல்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காரு, என்ன போய் சாப்பிடு. சரி உடம்பு பரவாயில்லையாப்பா? வலி மாற்ற தான் சாப்பிடுங்க. வேறு எதுவுமே ட்ரீட்மெண்ட் கூட எதுவும் பண்ணலையா? இன்னும் பண்ணல. 4 மாதமாக அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும் போது அந்த காலையில் 9 மணிக்கு ஒரு மாத்திரை தருவானா தவிர்த்து திரும்பி மறுநாள் காலையில் தான் ஒரு அந்த மாத்திரை. சிஎம்சியாவது போய் எதனா பண்ணியிருக்கணும், என்ன பண்ணுறது? சரி பார்த்துக்க, உடம்பு பார்த்து என்ன வரேன் நான். Shiva, Arunachala Shiva.
சிறைய அமர்வித்ததென்று அருணாச்சலா